ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர்னு ஜனநாயகன் படமே இப்போ நம்மளுக்கு அவரை ஹீரோவா சினிமாவில் பார்த்ததை விட ரியல் ஹீரோவா இவங்களே ஆக்கிடுறாங்க. இதான் உண்மை. உள்ள இருக்கிற சிங்கத்தை நீ தட்டி எழுப்பிட்டேன்னுவாங்க. அவருக்குள்ள இருக்கிற ஒரு எண்ணங்களை இவங்களே வந்து தட்டுறாங்க. சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி வர வேண்டிய படம், ஆனா அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் தான் வரணும். எல்லாமே விதி. ஜெயலலிதா அம்மாக்கும் அண்ணாக்கும் நிறைய டிஃப்ரெண்ட். சிங்கம் மாதிரி அவங்க, அதனாலதான் சிம்மராசி. ஆனா அண்ணா அப்படி கிடையாது. அடுத்த 15 to 20 இயர்ஸ்க்கு அவரோட ரூலிங் மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி நடக்காம போயிட்டா ஜஸ்ட் எ டீசர். இதோட மெயின் பிக்சர் வந்து நிறைய இருக்கு. அவருக்கு எழுதி வச்சாச்சு. அவர் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர்னு ஜனநாயகன் படமே இப்போ நம்மளுக்கு அவருக்கான அந்த அனைத்து விஷயங்களும் அனைத்து இதுவும் அவரை ஒரு கை பார்க்காம விடவே மாட்டேன். அந்த ஜென்மசனி காலம் முடிஞ்ச பிறகு இன்னும் பயங்கரமா பேசக்கூடிய ஒரு விஜய் அண்ணாவை கூடிய சீக்கிரம் பார்ப்பாங்க. டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் ஆக்டர் அண்ட் ஆஸ்ட்ரோ பிளானர் அனலைசர் ஸ்ரீராம் சந்திரசேகர் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். ஸ்ரீமாதா ஆயுள் தேகி, தனன் தேகி, வித்யான் தேகி, மாகேஸ்வரி, சமஸ்த அகிலம் தேகி தேகிமே புவனேஸ்வரி, சர்வம் புவனேஸ்வரி. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சிஎம் விஜய் அவர்களோட ஜாதகம் வந்து என்கிட்ட இருக்கு, என்கிட்ட தான் உண்மையா இருக்கு, அவரோட ஜாதகம் எதிர்காலம் எல்லாமே வந்து நான் புட்டு வைப்பேன்னு சொல்லிட்டு எவ்வளவோ பேர் பேசி கேள்விப்பட்டிருக்கோம். ஜாதகம் என்கிட்ட மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆணித்தனமா பேசுறவங்களும் கேள்விப்பட்டிருக்கோம். உங்ககிட்ட இருக்குன்னு நீங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க. உண்மையான சிஎம் ஜோசப் விஜய் அவர்களோட ஜாதகம் யாருக்கிட்ட தான் இருக்கு? ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. உண்மையான ஜாதகம் எல்லாத்துக்கிட்டே இருக்குன்னா ஒரே மாதிரி தானே சொல்லணும். ஏன் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க? அப்ப எதை தான் நம்புறது? ஆக்சுவலா வந்து நீங்க கேட்குற கேள்வியோட சந்தேகம் எனக்குள்ளேயும் இருக்கு. நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜோதிடரோட விஷயத்துல நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். அவரோட விஷுவலில் பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து சாரோட அண்ணாவோட ஜாதகத்தை நான் பார்க்கும்போது அதுவும் இப்போ நடக்கக்கூடிய ஒரு சிம்டம்ஸ், அதாவது நடக்கக்கூடிய விஷயங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது சரியா இருந்தது. ஓகே. ஆனால் கடக லக்னம் கடகராசின்னு சொல்றாங்க. அதை வச்சுதான் நான் பார்த்தேன், இதான் உண்மை. ஆனால் சில பேர் கன்னியா லக்னம்னு சொல்றாங்க, சில பேர் மிதுன லக்னம்ங்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த 3 லக்னம் மாத்திரம்தான் இப்படியும் அப்படியும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல கடகலக்னம் கடகராசி தான் உங்களுக்கு 70 to 80% இருக்கு. ஆனா மிதுன லக்னம் கன்னியா லக்னம்ங்கிறது அவ்வளோ இல்லை. சில பேர் சொல்றாங்க. நீங்க சொல்ற அந்த சந்தேகம் எனக்குள்ளேயும் இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிறது உண்மையிலேயே அண்ணாவோட ஜாதகம் தானா அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஆனா அவரோட அனலைசிங் இன்னொரு 6 மாசம் 1 வருஷம் போயிடுச்சுன்னா அவரோட நடவடிக்கை, அவரோட இப்போ அவர் என்னதான் நடிகராக இருந்தாலும் ஆக்டிவிட்டிங்கிறது இப்போதான் நிறைய தெரிய வரும். அவர் எங்க போனாலும் என்ன செய்தாலும் என்ன பண்ணாலும்ங்கிறது இப்போதான் ரொம்ப வெளிப்படையா தெரிய வரும். ஸோ இன்னொரு 1 வருட காலம் போன பிறகு அவரோட ஜாதகம் என்கிட்ட இருக்கிறது நானுங்கிறது கண்டிப்பாக கண்டுபிடிச்சு. ஓகே. அவர் வந்து 15 இயர்ஸ்க்கு முன்னாடி சம் இன்டர்வியூஸ்ல சொல்லியிருந்தாரு, கண்டிப்பா ஃபியூச்சர்ல தமிழ்நாட்டு மக்கள் எனக்கான ஒரு பிளேஸை கொடுப்பாங்கன்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தார். அவரோட மேனிஃபெஸ்டேஷன் இருக்கட்டும், உழைப்புன்னு இருக்கட்டும். ஆனா அவர் வந்து போயிட்டு இருக்கிற இதுல வந்து கரெக்டாக தான் போயிட்டு இருக்காரா? நீங்க ப்ரிடிக்ட் பண்ணீங்களா? லைக் வந்து எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடியோ, ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியோ இவர் கண்டிப்பா சிஎம் ஆயிடுவாரு, ஈவன் பிஃபோர் அவர் கட்சி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ப்ரிடிக்ட் பண்ணீங்களா? கட்சி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ப்ரிடிக்ட் பண்ணுங்கிற விஷயம்லாம் நானே ஏதோ ஒரு உருட்டுற மாதிரி இடம், அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனா அவரு ஸ்டார்ட் பண்ண பிறகு அவரை நான் ஃபாலோ பண்ணேன். ஒரு லெவலுக்கு மேல அவரோட வைப், அதாவது சில விஷயங்கள் நம்ம வந்து ஜாதகத்துல கணிக்கலாம், ஒரு லிமிட். சில விஷயங்களுக்கு மேல அப்பாற்பட்ட விஷயங்கள் என்னோட அனுபவத்துல சொல்றேன். என்னோட அனுபவத்துல அம்பாலோட பரிபூர்ண அம்சங்களும் அவளோட ஆசீர்வாதங்களும் அந்த மந்திர தந்திரங்களான தாந்திரிக் பவர் இதெல்லாம் வச்சு நான் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு சில விஷயங்கள் விஷன் ஆச்சு. அதுல பார்க்கும்போது அண்ணாவோட ஒரு சீட்டை எவ்வளோ சீட்ஸ் வருவார் அப்படிங்கிறத என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு யார் போனாலும் பார்க்கலாம். கண்டிப்பா நான் எவ்வளவு வந்து சீட்டு போட்டிருக்கேன், அண்ணா வந்து எவ்வளவு வாங்கினாரு பிஃபோர் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி போட்டுட்டேன். மே மாசமா ரிசல்ட் நான் வந்து ஏப்ரல்லயே போட்டேன், ஏப்ரல் எண்ட்லயே போட்டேன்.
அதில் டேட் இருக்கும். கண்டிப்பாக போகணும். 100 சீட்டுன்னு போட்டேன். 100 சீட்டு கிட்ட அண்ணா வருவார். 100 சீட்டுக்கு மேலே அவருக்கு வந்து அம்பாலோட பரிபூர்ண அனுகிரகம் இருந்தால் அவர் சிஎம் ஆவார். அதோட அதிகாரம், அதோட உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு 10 நாள் 15 நாள் ஒரு லேக் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? நீங்க பிறந்து எவ்வளவோ எலெக்ஷன் நடந்திருக்கும். இந்த லேக் ஆன எலெக்ஷன் நீங்க எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா? அந்த உள்ள அர்த்தம் உள்ள விஷயம் வந்து இதுதான். அது இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் மேனிஃபெஸ்டேஷன். அந்த மேனிஃபெஸ்டேஷன் அவருக்கு அந்த சந்திரபலம் கொடுத்தது. நான் நிறைய எலெக்ஷன்ல சொல்லியிருக்கேன். ஜெயலலிதா அம்மாக்கும் அண்ணாக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டு. ஜெயலலிதா அம்மா வந்து மிரட்டினாங்களோ பேசினாங்களோ யாராவது சொன்னாங்கன்னா சட்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை சட்டை பிடிச்ச பிறகு உடனே பிடிக்கிற கேரக்டர். சிங்கம் மாதிரி அவங்க. அதனாலதான் சிம்ம ராசி. ஆனா அண்ணா அப்படி கிடையாது. அண்ணா கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டோம் அப்படின்னா விஜய் அண்ணா வந்து இப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து ரியாக்டே பண்ணுவார். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நொடி கூட இல்லை, 1 நாள் 2 நாள் 3 நாள் 1 வாரம் கூட யோசிச்ச பிறகுதான் பண்ணுவார். அவரோட சந்திரம் கடக சந்திரம் அப்படி. அத மாதிரி ஒரு ஓகே ஃபைன். ஆனா ஒண்ணு, லக்னம் தான் என்ன லக்னம்னு தெரியல. கிரகத்தோட பொசிஷன்லாம் ஓரளவு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ராசி கடக ராசி தான், பூச நட்சத்திரம் தான், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், அது கன்ஃபார்ம். நிறைய பேர் சொல்லி கேள்விப்படுறேன், அடுத்த 15 to 20 இயர்ஸுக்கு அவரோட ரூலிங் மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சில பேர் ரொம்ப அஷூரன்ஸோட சொல்றாங்க. எந்த அடிப்படையில் அஷூரன்ஸோட சொல்றாங்க? வாட் இஃப் அப்படி நடக்காம போயிட்டா? நடக்காம போறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஆனா நிறைய அவர் வந்து கேமிங் நல்லா பார்க்க வேண்டியது இருக்கு. இதுல உள்ள தடங்கல்கள், ஆப்ஸ்டக்கிள்ஸ் நிறைய இருக்கும். அப்போ இப்ப பார்த்துட்டு இருக்கிறதுல சும்மா டீசர், ஜஸ்ட் எ ட்ரெய்லர் டீசர் மாதிரி தான். டீசர் தான், நீங்க சொல்ற மாதிரி ட்ரெய்லர் கூட கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் எ டீசர். ஆனால் இதோட மெயின் பிக்சர் வந்து நிறைய இருக்கு. ஒரு என்னோட அறிவுக்கு எட்டின வரைக்கும் எனக்கு அம்பாள் போட்ட பிக்சர் அடிப்படையில் கண்டிப்பா இன்னொரு எலெக்ஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருடங்களுக்கு அப்புறம் தான் அவர் மிகப்பெரிய தெளிவே ஆவார். ஓகே, அது காரணம் ஒன்று, அவர் ப்ராக்டிக்கலாக சொல்ல போனோம்னா அவர் இப்போதான் இதுக்குள்ளே வந்திருக்காரு. ப்ராக்டிக்கலாக இதுக்குள்ளே இருக்கிற அவர் வந்து உண்மையிலேயே சொல்ல போனோம்னா ஒரு வெள்ளந்தையான மனசு. ரொம்ப சிஸ்டர் தங்கச்சி அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய லவ், அது எல்லாருக்கும் தெரிஞ்சு அவரோட லைஃப்லயே ஒரு மிகப்பெரிய சென்டிமெண்ட் இருக்கிறதுனால அவருக்கு தங்கச்சி ரொம்ப பிடிக்கும். எமோஷனலி வீக். சந்திரன்னாலே எமோஷனல் வீக். அதனாலதான் அவருக்கு அம்மா மேல ரொம்ப பாசம். ஸோ இதையெல்லாம் மனசுக்குள்ள ஆல்ரெடி இன்பில்ட்டா அவர் உடம்புல இருக்கிற விஷயத்த ஒரு சிஎம்மா அவர் வந்து சிம்மாசனத்துல உட்காரும் போது ஒரு சிஎம் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையே அவர் போக 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 தான் அவரால் வந்து அதை பிரதிபலிக்க முடியும். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சிஎம் செலிப்ரேட் பண்ற பீப்புள்ஸ் இன்னைக்கு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அவ்வளோ செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் எந்த மூவ் எடுத்தாலுமே வந்து அவருக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் வருதோ அதே லெவலுக்கு நிறைய பேக் ஸ்டாபிங் வருது. நிறைய விஷயங்கள் அவர் வந்து தப்பா பேசுறாங்க. நடக்காத விஷயத்தெல்லாம் வேற மாதிரி போர்ட்ரே பண்ணி பேசுறாங்க. எவ்வளோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஈவன் ரூமர்ஸ் ஆல்சோ அவரை பத்தி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் அவருக்கு நடக்கணும்னு இருக்குது. கண்டிப்பா இருக்கு. ஏன்னா விதியிலையும் இருக்கு, ப்ராக்டிக்கலாகவும் இருக்கும்னு சொல்றவரை. அதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவரை ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுக்குள்ள இந்த ஒரு 6-7-8 வருஷம் உள்ள என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அண்ணா வந்து சஸ்டெயின் ஆவாரா, இல்லை அப்படி அதில் ஒரு ஷேக்கு திருப்பி நம்மளுக்கு ஏதாவது நடக்குமா, திருப்பி இதில் ஏதாவது ஒரு மினிஸ்டர்ஸுக்குள்ள ஏதாவது ஒரு அந்த ஒரு ஒற்றுமைகள் இருக்குமா, கோஆர்டினேஷன் கரெக்டாக இருக்குமா, கம்யூனிகேஷன் மினிஸ்டர்ஸ்குள்ள கரெக்டாக இருக்குமா, அண்ணா சொல்றது அங்கே வந்து அவங்களுக்கு விளங்குமா, அவங்க சொல்றது அவருக்கு விளங்குமா, இந்த மாதிரி நிறைய உள்ளுக்குள்ள ஒரு விஷயங்கள் போய் வெளியிலேருந்து ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து இதுக்கெல்லாம் அப்புறம் இவ்வளவு தாண்டா, இங்கே தூக்கினா அங்கே வரும், இப்படி ஸ்கெட்ச் போட்டால் அப்படி இருக்கும், இப்படி போனால் அங்கே ரைட்டில் திரும்பினா லெஃப்ட்டில் திரும்பினா நம்ம போக வேண்டிய இடம் வரும் அப்படிங்கிறது ரொம்ப ஆயிடுவார். ஓகே, அவரோட எனக்கு தெரிஞ்ச அவருக்கு 51, 52 இருக்கும். 57, 58க்கு மேலே அவர் நல்ல இது ஆயிடுவார். ஏன் உண்மையாக சொல்ல போனோம்னா இன்னும் கொஞ்சம் நாளில் அவர் வந்து டெல்லியோட பார்லிமெண்ட்டு கூட அவர் வந்து அடுத்த லெவலாக போகிறதுக்கு நிறையா
விஷயங்கள் இது பண்ணுது. ஓகே. ஆனா அது கொஞ்ச நாள் ஆகும். ஓகே. அது கொஞ்ச நாள் ஆகும். அது பிரதிபலிக்கும். கண்டிப்பா பிரதிபலிக்கும். ஆனா அதுக்கு நாட்கள் எடுக்கும். நேரங்கள், சமயம் விட்டு வரணும். இதுக்கெல்லாம் முன்னாடி இந்த மேனிஃபெஸ்டேஷன் அவராவே இருந்தாலும் அவர் ஹோல்டு பண்ணிக்கணும். ஓகே. அவரும் மனிதன் தான். கண்டிப்பா அவரும் மகா பெரியவரோ, ரமண மகரிஷியோ யாரும் கிடையாது நான் சொல்ற மாதிரி. ஸோ அவர் அந்த மேனிஃபெஸ்டேஷனை ஹோல்டு பண்ணி. ஓகே. ஆனா 75 இயர்ஸ் 50 இயர்ஸ் தான் ரூல் பண்ணிட்டு இருந்த பார்ட்டிஸ் கூட நிறைய நல்லதும் செஞ்சிருக்காங்க, நிறைய தடுமாற்றங்களும் சந்திச்சிருக்காங்க. இப்போ புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதுல மூலியமா வந்து எலெக்ஷன் நின்றுட்டு சிஎம் ஆகி இவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஹி இஸ் ட்ரைங் இஸ் பெஸ்ட். இன்னும் ஒரு இன்னும் ஃபுல்லா போகவே இல்லை. இப்பதான் ஆட்சிக்கு வந்து ஒரு 2 months கிட்ட ஆக போகுது. இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண காத்துட்டு இருக்காரு. ஆனா அதுக்குள்ளேயே வந்து நீங்க ஏன் அதை பண்ணல, நீங்க ஏன் இதை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு டம்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆமா. அப்போ எப்பதான் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவதூறு பரப்பிட்டே இருக்காங்க. ஆமா. இதெல்லாம் எப்பதான் முடியும்? உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களால முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லும்போது தான் உங்களுக்குள்ள இருக்கிற ஒருவன் என்னால ஏன் முடியாதுன்னு சொல்ல வைக்கும். அவருக்குள்ள இருக்கிற ஒருவன் நம்மளுக்கெல்லாம் மேல இருக்கிற ஒருவன். ஆமா. அது வந்து ஒரு நாள் பிரதிபலிக்கும். அப்ப இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? அவரை ஹீரோவா சினிமால பார்த்ததை விட ரியல் ஹீரோவா இவங்களே ஆக்கிடுறாங்க. இதான் உண்மை. இன்னும் நாட்டை ஆளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹீரோவா அவர் ஆயிடுவார். அது வேற விஷயம். அவரே விட்டாலும் அவர் ஆயிடுவார். ஆனா அவரை இன்னும் ஒரு ஃபோர்ஸ் பண்ணி அவர் மேனிஃபெஸ்டேஷனை இன்னும் அதிகப்படுத்தி அவரோட வைபை இன்னும் ஏற்றி இன்னொரு சில நாட்களுக்கு அப்புறம் ஆக வேண்டியவரை வெகு நாட்கள் முன்னாடியே அவரால் இது பண்ண முடியுங்கிற ஒரு, அதாவது சொல்லுவாங்கள்ல, சிங்கத்தை தட்டிட்ட சிங்காம விடாது அப்படின்னு சொல்ற மாதிரி உள்ள இருக்கிற சிங்கத்தை நீ தட்டி எழுப்பிட்டேன்னுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆத்மானில் அவருக்குள்ள இருக்கிற ஒரு எண்ணங்களை இவங்களே வந்து தட்டுறாங்க. அதுக்கான விளைவுகளை கண்டிப்பா சொல்றேன். அவரோட மேனிஃபெஸ்டேஷன், அவரோட ஒரு இது, அவர் 1 இல்லை 2 இல்லை. அவர் சொல்றாங்க அவர் வந்து ஜோசப் விஜய் அவர் வந்து ஒரு விதமான ஒரு இதுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு, ஒரு விதத்துக்கு சப்போர்ட் பண்ண அப்படியெல்லாம் கிடையாது. அவர் வந்து எல்லா மதத்தையும் ஒன்னா தான் பாக்குறாரு. எல்லா கிறிஸ்டியானிட்டியா இருக்கட்டும், இல்ல முஸ்லிம்ஸா இருக்கட்டும், இல்ல இந்துயிசமா இருக்கட்டும், எல்லாரையும் அவர் மனித ரூபேனா அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு தான் போறாரு. யாரையுமே அவர் தொந்தரவுலாம் செய்யறது இல்லை. அதுக்கப்புறம் இந்த அறநிலைத்துறை அமைச்சரான ரமேஷ் இல்லையா, அவரும் வந்து அந்த அறநிலைத்துறைக்கு என்னென்ன செய்யணுமோ, அவரு அதோட விஷயங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அண்ணாவோட கவனிப்புலையும் அவரோட ஆர்டர்லையும் மறைமுக ஆர்டர்லையும் நேர்முக ஆர்டர்லையும் எல்லா மினிஸ்டரும் செஞ்சிட்டு இருக்காங்க. முக்கியமா இந்துயிசம்ல இருக்கக்கூடிய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் வந்து ரொம்ப அழகா செஞ்சுக்கிட்டு இருக்காருங்கிறத நம்ம கலாச்சார ரீதியா இந்த சேனலை நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. ஓகே. இப்போ அவருக்கு இருக்கிற மக்கள் செல்வாக்கும் மக்கள் அவருக்கு மேல வச்ச நம்பிக்கையும் இன்னும் ஃபியூச்சர்ல கூடுமா குறையுமா? குறையெல்லாம் கிடையாது, இன்னும் கூடும். ஓகே. அதாவது அவருக்கு எழுதி வச்சாச்சு. அவர் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர்னு ஜனநாயகன் படமே இப்போ நம்மளுக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதனால் அதை வச்சு பார்க்கும்போது குறையெல்லாம் குறையாது, இன்னும் பிரகாசமாக எரியும். அவரோட சந்திரனோட செவ்வாய் இருக்கு. ஸோ சந்திர மங்கள யோகம் அவருக்கு உண்டு. நீச்ச சந்திரனா இருந்தாலும் நீச்ச பங்கம் ஆயிடுச்சாங்க. ஸோ அதனால அவருக்கான அந்த அனைத்து விஷயங்களும் அனைத்து இதுவும் அவரை ஒரு கை பார்க்காம விடவே மாட்டார். ஓகே. ஆனா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் விதி யாருனாலையும் மாற்ற முடியாது அப்படின்ட்டு. ஒரு திரைப்படம் அவர் வந்து சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி வர வேண்டிய படம், ஆனா அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜனநாயகன் படம் அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் தான் வரணுன்றது கட்டாயமா, இல்லைன்னா வந்து இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது ஒரு சூழ்ச்சிகள் இருக்கா? லைக் இப்போ ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம விடணும். எனக்கு தெரிஞ்சு இது வந்து சூழ்ச்சி நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, எனக்கு டவுட்ஸ் நிறைய இருக்கு. மேபி அப்படி இருக்கலாமோ, இல்ல மேபி வந்து யதார்த்தமா இப்படிதான் டிலே ஆகிருக்கு, இப்பதான் இந்த டைம்ல ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அவர் விதியில எழுதி இருக்கு. விதிங்கிறத விட சூழ்ச்சிங்கிறத விட விஷயம் இருக்குங்கிறத விட அண்ணாவோட ஒரு உள் உணர்வுள்ள உள்ள ஐடியா இல்ல வெளி தரப்பு விஷயத்தெல்லாம் பண்ண ஐடியாவா, ரெண்டுல எது வேணாலும் இருக்கலாம். அவரோட மேனிஃபெஸ்டேஷன் இருக்குல்ல, அதுல இது பண்ணிருக்கலாம், இல்ல நேர்முகமாவே அவர் இந்த மாதிரி காயினை நகைத்திருக்கலாம். அந்த மாதிரி ரெண்டுமே செய்யறவர் தான் அவரு. ஓகே. இப்போ மக்களுக்கு ஜனநாயகன் அப்படிங்கிறது குஷி,
இளைய தளபதி விஜய் அப்படிங்கிறோட படம் வெளியில வரும்போது நார்மலாவே குஷி. எலெக்ஷன் வரத்துக்கு முன்னாடி அது ரிலீஸ் ஆகி பூமா இருந்தாலோ வின் பண்ணியிருந்தாலோ வின் பண்றதுக்கு முன்னாடி நான் சொல்றது அது பார்த்துருந்தோம்னா அதோட ஒரு சந்தோஷம் பெருசா இருக்காது இல்லையா? as usualன்ற மாதிரி இருந்திருக்கும். ஓகே. ஆனா இப்போ ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி அவரோட ஒரு பார்வை பார்ப்பார். அதுல எல்லாருமே அடங்கிடுவாங்க. ஆனா யாருக்குமே இல்லாத ஒரு பெரிய பவரோ இல்லாட்டி ஒரு பெரிய ஒரு பிளெஸிங்ஸோ அவருக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். லீக்கான ஒரு படம், அந்த படத்துக்கு மேலே அவ்வளோ கான்ட்ரவர்சி வந்திருக்குது, அவ்வளோ விஷயங்கள் தடை பண்ணியிருக்காங்க, அதுவும் படத்துக்கு சர்டிஃபிகேட் வேறு. ஸோ இவ்வளோ தடைகளை தாண்டி அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ப்ரீ புக்கிங்ஸ்லேயே வந்து ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இவ்வளோ தடைகள் தாண்டி ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்றது போது இது யாருக்குமே நடக்காத ஒரு விஷயம் தானே. அது காரணம் வந்து அவரை ஃபஸ்ட்டு இப்போ முன்னாடி எப்படிங்கிறத விட இப்போ யாருமே அவரை வந்து ஒரு வெளி ஒரு மனிதராக பார்க்கல. எங்க வீட்டில் ஒரு ஆளாக ஆயிட்டாரு. ஸோ அது வந்து இன்னும் அதிகமாகும். ஓகே. இன்னும் சொல்ல போனோம்னா யார் வந்து அவரை வந்து அவருக்கான நம்மளுக்கு சம்பந்தமே இல்லைன்னு நினைக்கிறாங்களோ அவங்க கூட சில நாட்களிலோ சில வருடங்களிலோ கண்டிப்பா அவரோட ஒருத்தரா கண்டிப்பா ஆயிடுவாங்க. ஓகே. அந்த மாதிரி அவருக்கும் காலம் மாறும், பருவங்கள் மாறும், காட்டு திசை மாறும். ஆல்ரெடி மாறிடுச்சு, இன்னும் மாறப்போகிறது. எல்லா மக்களும் பார்ப்பாங்க. வெயிட் அண்ட் சீ. இவ்வளோ அவதூறுகள் பரப்பியும் அவருக்கு எப்படி புகழ் கூடிக்கிட்டே இருக்கு, இவ்வளோ பிளெஸிங்ஸ் எப்படி வந்துட்டு இருக்கு, மக்களோட ஆதரவு நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகிற விஷயம் கண்ணால பார்த்துட்டு இருக்கும். இதனால பிற கட்சி நபர்களுக்கு கண்டிப்பா ஒரு பொறாமையும் ஒரு கோபத்தையும் உண்டாக்கி இருக்கு. கண்டிப்பா நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா இருக்கும். ஆனா இவ்வளவு சொல்றீங்கல்ல, இது எல்லாமே அவர் வந்து மூகாம்பி அம்மன் கோயில்லையோ இல்லைனா வந்து சாய்பாபா கோயிலோ இல்லைனா திருச்செந்தூர் கோயிலோ இல்லை ரத்தன் பண்டிட் சார் சொன்னதுனால அந்த கோயிலுக்கு போனதோ இதனால தான் அவருக்கு நடந்துருச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, இது எல்லாமே விதி. ஐ எம் எகைன் அண்ட் எகைன் சேயிங் மேனிஃபெஸ்டேஷன் இஸ் வந்து ஒரு விஷயத்தை வந்து விதியில் இல்லாத விஷயத்தை எதையுமே பெருசாக பண்ணிடாது. விதியில் இருக்கிற விஷயத்த இன்னும் பூம் பண்ணி கொடுக்கும். உனக்கு என்ன கிடைக்கணுமோ அதை பூம் பண்ணி கொடுக்கும். நீங்கள் உடனே வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியும். அண்ணா அப்படி ஆயிட்டாரு, அவன் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணதுனால அண்ணா அப்படி ஆயிட்டாருங்கிறனால நீங்கள் பண்ணுங்களேன், நீங்கள் வந்து சிஎம் ஆக வேண்டியதானேன்னு சொல்கிறது வந்து கிடையாது. கண்டிப்பாக அதுக்கான ஒரு இது டைமில் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் கேட்ட கேள்வி, அரசியல் சம்பந்தமான யாராக இருந்தாலும் எதிர்ப்புகள் பண்ணுறதோ இது அவரை வந்து இன்னும் கொஞ்சம் இது பண்ணுறதுங்கிறது வந்து இதுக்கான ஒரு வலிகளும் வேதனையும் கர்மாக்களும் அவங்களே சம்பாதிக்கிறாங்கன்னு தான் சொல்ல வரும். ஆனால் எனக்குள்ளேயும் ஒரே ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்குது. அண்ணா வந்து அவரோட விஷயமான அவரோட என்ன இது பண்ணுறாரோ அதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இவங்களெல்லாம் பற்றி பேசாமையே இன்னும் இருந்தாருன்னா இன்னும் நல்லா இருக்குமோன்னு தோணுது. 60 காலம் கழிச்சு கண்டிப்பாக நடக்கும். அவரோட ஜாதகத்தோட ஆல்மோஸ்டான டீட்டெயில்ஸ் உங்ககிட்ட இருக்கு. அவர் ஃபியூச்சர்ல இந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா எந்த விஷயத்த நீங்க பர்டிகுலரா சொல்லுவீங்க? இப்போ வந்து சனி வந்து உங்களுக்கு மேஷத்துல இருக்கு. கடகத்துக்கு வரக்கூடிய வருடங்கள் இன்னொரு 5-6 வருஷத்துக்கு மேல ஆகும். ஸோ அந்த மாதிரி சமயத்துல ஜென்ம சனியா ஆகும்போது அஷ்டமத்து சனிக்கும் ஜென்ம சனிக்கும் 2 வித்தியாசங்கள் இருக்கு. அஷ்டமத்து சனியா வரும்போது மற்றவர்களால அடிப்பட்ட விஷயத்தை உணரக்கூடிய காலம். ஜென்ம சனியா வரும்போது நம்ம என்ன தவறு பண்ணோமோ அது உணரக்கூடிய காலம். எல்லாருமே தவறு பண்றவங்க தான். அவர் என்ன விஷயத்துல லூஸ் அவுட் பண்ணாரு, எந்த விஷயத்துல நம்ம லூஸ் அவுட் பண்ணாம இருக்கணும். 2வது அவர் கூட இருக்கிறவங்களே பண்றவங்களே நான் உடனே மினிஸ்டர்ஸை சொல்றேன் இது பண்றேன்னு நினைக்க வேண்டாம். எந்த இதுல வேணாலும் இருக்கலாம், பர்சனல் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். அதோட இதுல இருந்து ஏதாவது ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை கத்துப்பாரு. அதுக்கப்புறம் அந்த அதுதான் பாருங்க. இப்போ நீங்க கேட்டோன்னு ஒரு கேள்வி பாருங்க. நான் வந்து ஒரு எதேச்சியா ஒரு 7-8 வருஷம் சொன்னேன்னா அதுக்குள்ள கண்டிப்பா இந்த ஜென்ம சனி காலமும் முடிஞ்சிடும் அவருக்கு. அந்த ஜென்ம சனி காலம் முடிஞ்ச பிறகு அவர் வந்து அடுத்தது கண்டிப்பா நான் சொல்ற மாதிரியான அந்த ஒரு கம்பீரமான ஒரு விஷயத்தையும் ஜெயலலிதா அம்மாவுக்கு ஈக்குவலா அந்த ஒரு கம்பீரத்தன்மை இன்னும் அவரோட பேச்சுலாம் இன்னும் மாறுபடும். நீங்க பாத்தீங்கன்னா அவர் முன்னாடிலாம் பேசவே மாட்டாரு, சைலண்ட். எல்லாருமே அதிசயம் அப்படிதான்.
பேசாமல் இருக்கிறவர் இவ்வளோ பேசுகிறாருன்ட்டு இது ஒன்றுமே கிடையாது. இன்னும் தமிழ் உச்சரிப்பும் தமிழோட இலக்கியமான ஒரு விஷயங்களையும் அந்த கிராமட்டிக்கல் மிஸ்டேக் தமிழில் எதுவுமே இல்லாமல் இன்னும் பயங்கரமாக பேசக்கூடிய ஒரு விஜய் அண்ணாவை கூடிய சீக்கிரம் பார்ப்பாங்க. ஒரு கத்தி எவ்வளோ அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஷார்ப் பண்ணி கண்டிப்பாக. ஸோ தமிழ்நாட்டு சிஎம் விஜய் அவர்களோட ஜாதகத்தை பற்றியும் அவரோட ஃபியூச்சரை பற்றியும் நிறைய விஷயம் மக்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப நன்றி. சர்வம் புவனேஸ்வரி.